அப்போ அவரை பார்த்த முகங்கள்லாம் எப்படி இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். அதுதான் கர்த்தர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். அப்போ உங்களுக்கு வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜீவ ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது. அப்போ ஜீவ ஊற்று நம்ம பிடிச்சிக்கணும், இயேசுவை பிடிச்சிக்கணும். இயேசுவை பிடிச்சு கொண்டா நம்முடைய முகங்கள் எப்படி இருக்குமா? பிரகாசத்தை அது உண்டு பண்ணும். பாருங்க, இன்னொரு வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை பார்க்கலாம். பாருங்க, யோவான் 14:23. யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். பார்த்தீங்களா? அப்போ ஒருத்தன் என்கிட்ட அன்பா இருக்கிறேன்னா, நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, நேசிக்கிறேன்னா எல்லாரும் சொல்லிட்டு போயிடான். எல்லாருமே சொல்றாங்களா இல்லையா? நான் இயேசுவை நேசிக்கிறேங்க, அவரை கடவுள் நம்புற. நான் டெய்லி நாங்கள் போகும்போது மாதா கோயிலுக்கு போவோம், வேளாங்கண்ணிக்கு போவோம், திடீர்னு சர்ச்சுக்கு போவோம் கிறிஸ்மஸ் டைமில் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தா திருத்தணிக்கு ஓடுவாங்க, திடீர்னு பார்த்தா பழனிக்கு ஓடுவாங்க, திடீர்னு பார்த்தா கேரளாவுக்கு ஓடுவாங்க, எங்கெங்கேயோ ஓடுவாங்க. அதே